இன்றைக்கி காலேஜுக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக போகணும் அப்படின்றதுனால கடகடன்னு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்குங்க. இன்றைக்கி வந்து காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் சேர்மனுக்கு வந்து சதா அபிஷேக விழா ஃபங்க்ஷன் தாங்க நடக்குது. அதனால் எல்லோரும் சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லி நேற்றே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்புறம் காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எங்களுக்கு சாப்பாடு அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சமைச்சு வச்சுட்டு தான் போகணும். அதனால் எல்லாமே சமைச்சிட்டேன். கொஞ்சம் தலைவலியாக இருந்தது. சரி டீ கொஞ்சம் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டீ வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சேலை நான் கட்டியிருக்கேன் இல்லையா, இது வந்து நங்கவள்ளியிலேருந்து வாங்கியிருந்தாங்க. நங்கவள்ளி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே சேலை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே சேலை, ஜென்ஸ் வந்து வேட்டி சட்டை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை கட்டும்பொழுது ரொம்ப அழகாகவும் இருந்தது. வந்து இந்த சேலையோட கலர் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் பாருங்கள், எவ்வளோ பெரிய பார்டர், ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் செட்டிநாடு ஃபுட்டு, மதியம் சாப்பாடு, இது வந்து பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு கூட்டு, கடலப்பருப்பு கூட்டு, அதுக்கப்புறம் பருப்பு உசிலி, இது வந்து நிலக்கடலை போட்டு மிளகு கறி, அதுக்கப்புறம் மீல் மேக்கரில் ஒரு பால் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பளம், உருளைக்கிழங்கு சிப்ஸு, இது வந்துட்டு மஷ்ரூம் ரைஸு, அதுக்கு வந்து தயிர் பச்சடி, அது மாங்காய் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு கூடவே உப்பு பருப்பு கொஞ்சம் ஊற்றிருந்தாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கத்திரிக்காய் போட்ட சாம்பார், ரசம், தயிர், ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய்.